ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் டாப் கிரைண்டரை பற்றி தான். இது வந்து ஒர்க் ஆகலை, இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இது சுற்றுறது ரொம்ப சிரமப்படுது. சுற்றவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. சரிங்களா, இதை என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான் வரும், அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணேன். நான் வந்து இப்போ ஸ்க்ரூவெலாம் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். இது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த வயரும் கட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். நம்ம ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணேன். இப்போ அதை ரெடி பண்ணிட்டேன். அதாவது இந்த வயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கிரைண்டரை போட்டு பார்ப்போம். தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து சுற்றலை. தெரியுதுங்களா? இப்போ இது வந்து சுற்றுது ஆக்சுவலாக. இப்போ நான் அந்த பெல்ட்டை நான் மாட்டுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், பாருங்கள். சவுண்டு ஓவராக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பேரிங் போச்சு, அதான் இப்போ பிரச்சனை. நான் இதை வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். சுற்றுறது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிரைண்டரில் வந்து என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு உள்ளே இறங்கியிருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் மீறி உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம பேரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் இதை போல்டு நட்டெலாம் பத்திரமா வச்சு. டேபிள் டாப் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரிங் வந்து அடியில் இருக்கும். நான் இப்போ சுற்றுறேன், உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா பாருங்கள். அது இதுக்குள்ளே வந்து மாவு இறங்கியிருக்கு, அவ்வளோதான் பிரச்சனை. இப்போ பேரிங்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதான் பார்த்துக்குங்க. இதை இப்படி வச்சு இப்படி தட்டினீங்கன்னா, இங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். தெரியுதுங்களா? இதுதான் பேரிங். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரீஸ்லாம் இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ மாவு ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் இறங்குது. ஓகேங்களா? இந்த ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால தான் இறங்குது. தெரிஞ்சுங்களா? இந்த ரப்பரில் இது வந்து தேய்மானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, கட்டிங் பிளேடை இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது தட்டினாலே வந்துடும் உங்களுக்கு.
பேரிங் வந்துடுச்சு உங்களுக்கு. சரிங்களா, இது ரொம்ப மாவும் தண்ணியும் உள்ளே போனதுனால ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா, பாருங்கள், இது சுற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம இதை இன்னொரு தடவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பேரிங் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் போட்டிருப்பாங்க. ஒன் செகண்ட், இது வந்து பேரிங் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதில் நம்பர் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதுங்களா? 6004 2RS, அதாவது இந்த 6004 2RSன்னு போட்டிருக்காங்க. இதுதான் நம்பரு. நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஹோல்சேலில் வாங்கினா இன்னும் கம்மியாக இருக்கும். நான் ஒரு ஷாப்பில் வாங்கினேன், 70 ரூபா அதோட ரேட்டு ப்ரைஸு. பாருங்கள், இது சுற்றுறதுக்கும் அது சுற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இது சுற்றுறதுக்கும் அது சுற்றுறதுக்கும். இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வச்சு இந்த பேரிங்கை தூக்கி நம்ம இதில் வச்சு, ஒரு பெரிய பைப் இருந்தால் இப்படி வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி தான் நீங்கள் தட்ட முடியும். பாருங்கள், இந்தளவு கேப் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இதை நம்ம இப்படி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். தெரியுதுங்களா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போய்ட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் இதில் வச்சே காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை, நம்ம அந்த வாசரோடு எடுத்து வச்ச போல்ட்டெல்லாம் போட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கிரைண்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். சவுண்டே இல்லை. சரிங்களா, இப்போ சவுண்டே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் பே பண்ணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ, நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.